அடுத்தது அந்த சாப்பாடு எங்கே போய் இறங்குது? வயிற்றுல. அப்போ பேசிக் எல்லாத்துக்கும் உயிர் நாதமாக இருக்கக்கூடியது குண்டலினி சக்தி. அப்போ நம்ம ஒரு உணவை யாருக்கு அளிக்கிறோம் அப்படின்னா, ஒரு கருப்பா வெள்ளையா சிவப்பா படித்தவன் ஏழை பணக்காரன் கிடையாது. இந்த பியூர் குண்டலினி சக்திக்கும் ஒரு பியூரான உள்ள இருக்கிற இறை ஆற்றலுக்கு தான் ஒரு உணவு அளிக்கிறோம். அதுக்கு தான் அந்த உணவு திருவிழா. தீபத்துக்காக, விளம்பரத்துக்காக, இல்லை ஒரு சின்ன ஒரு வடிவத்துக்காக கூட நம்ம செய்யலை. இந்த பியூராக ராமகிருஷ்ணர் ஒரு வார்த்தை சொன்னது தான், திருடனுக்குள்ள கூட கடவுள் இருக்கிறாங்க. அப்போ நிறைய விவேகானந்தர் கூப்பிட்டு சொன்னது தான், பல மாணவர்கள்ட்ட கூப்பிட்டு சொன்னது தான், யாராக இருந்தாலும் யாரையும் திட்டாதீங்க, யார்கிட்டையும் கோவப்பட்டுறாதீங்க. ஏன்னா அவனுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். அவனை ஆசுவாசப்படுத்தி மாத்திர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். இன்னைய திருடன் நாளைய ஞானியாக கூட இருக்கலாம். இன்னைய கொள்ளக்காரன் நாளைய ஞானியாக மாறலாம். இன்னைய தன்னையை உணராதவன் நாளை தன்னை உணருவான். அவனை இன்னைக்கு இருக்கிற